வணக்கம் நண்பர்களே. சற்றுமுன் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பான முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கிறார்கள். அது என்ன அறிவிப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற நீங்க இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் தட்டி விட்டுட்டு வீடியோவை கண்டினியூவா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு 15 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டது என்ற தகவல் அதிகாரப்பூர்வமாக கிடைத்துள்ளது. நவம்பர் மாதம் வரை 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது என்ற தகவலும் கிடைத்துள்ளது. திட்டம் தொடங்கப்பட்டு 30 நாட்களில் 30 லட்சம் மனுக்கள் குவிந்துவிட்டது என்ற தகவலும் கிடைத்துள்ளது. மேலும் அரசு துறைகளின் சேவைகளை மக்களின் இல்லங்களுக்கே சென்று வழங்கும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த ஜூலை 15ஆம் தேதி சிதம்பரத்தில் தொடங்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்திற்கான முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் நகர்ப்புறத்தில் 1428 முகாம்களும் ஊரக பகுதிகளில் 2135 முகாம்களும் நடத்தப்படுகின்றன. வாரத்தில் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய 4 நாட்கள் இந்த முகாம்கள் நடத்தப்படுகின்றன. இந்த முகாம்களில் பெறப்படும் விண்ணப்பங்களின் மீது அதிகபட்சமாக 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. நவம்பர் மாதம் வரை 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது. ஜாதி சான்று, பட்டா மாற்றம் செய்ய, பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவர்கள் பயன்பெற, மருத்துவ காப்பீடு அட்டை பெற, ஆதார் அட்டையில் திருத்தங்கள் செய்ய, ரேஷன் அட்டையில் முகவரி திருத்தம் போன்ற பல கோரிக்கைகளுக்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் தீர்வு காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளதால் பொதுமக்கள் ஏராளமானோர் மனு கொடுத்து வருகின்றனர். திட்டம் தொடங்கப்பட்டு 30 நாட்களில் 30 லட்சம் மனுக்கள் குவிந்துவிட்டது. மாநிலம் முழுவதும் இதுவரை 3600 முகாம்கள் நடந்து உள்ளன. இதில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கேட்டு 15 லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு உள்ளது. இந்த மனுக்கள் மீது விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்று உயர் அதிகாரிகளுக்கு தமிழக அரசு அறிவுறுத்தி உள்ளார்கள். அதன் அடிப்படையில் மனுக்கள் மீதான ஆய்வுகள் நடைபெற்று வருகிறது. இதில் விண்ணப்பித்த பலருக்கு ரூபாய் 1000 மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என அரசு தரப்பு வட்டாரங்கள் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து வருகிறார்கள். தமிழக அரசின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் ஒருபுறம் இருக்க, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1500, தீபாவளிக்கு சேலை, பொங்கலுக்கு ரூபாய் 2500 என வாக்குறுதிகளை அள்ளி வீசி வருகிறார் பழனிசாமி அவர்கள். அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கடந்த ஜூலை 7 முதல் 34 நாட்கள் தமிழகத்தின் 100 சட்டசபை தொகுதிகளில் பிரச்சார பயணம் செய்து உள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை கடந்த ஜூலை 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி துவங்கினார். இதுவரை கோவை, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 100 சட்டசபை தொகுதிகளில் அவர் பிரச்சார பயணத்தை முடித்து உள்ளார். பயணத்தின் போது தாலிக்கு தங்கம், மருத்துவம், பொறியியல் படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு, அம்மா உணவகம், அம்மா கிளினிக், இலவச லேப்டாப், இலவச ஆடு மாடு என அதிமுக ஆட்சியின் திட்டங்களை பேசினார். அதேபோல அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 1500 ரூபாயாக அதிகரிப்பு, பொங்கலுக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய், தீபாவளிக்கு இலவச பட்டு சேலை என வாக்குறுதிகளையும் அளித்து இருக்கிறார். திமுக அரசை கடுமையாக சாடிய பழனிசாமி, விசி தலைவர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோரையும் விமர்சித்தார். அதிமுக பாஜக கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என்றும் வாக்குறுதி அளித்திருக்கிறார். பழனிசாமியின் பிரச்சார பயணத்தின் இடையில் சில நாட்கள் தவிர 34 நாட்களில் 100 சட்டசபை தொகுதிகளில் 10,000 கிலோமீட்டர் பயணம் செய்து உள்ளார். இதில் 52 லட்சம் மக்கள் பங்கேற்றதாக அதிமுக தலைமை தெரிவித்து உள்ளது. திமுக வலுவாக உள்ள தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் மக்கள் அதிக அளவில் கூடியிருக்கின்றனர். இதற்கிடையில் நமது நாட்டில் ஆயுள் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் காப்பீட்டை இன்னும் பலர் எடுப்பதை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு மிக முக்கியமான திட்டத்தை கொண்டுவரவிருக்கிறது. அதாவது ஆயுள் காப்பீடு மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம்களுக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளிப்பதற்கான ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டு உள்ளது. இது காப்பீட்டு செலவுகளை கணிசமாக குறைக்கும் என்பதால் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் இன்னுமே கூட ஆயுள் காப்பீடு மற்றும்
ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு மக்களிடையே பெரிய விழிப்புணர்வு இல்லை. ஒரே ஒரு முறை மருத்துவமனையில் அனுமதி ஆனாலும் கூட கையில் இருக்கும் மொத்த காசும் காலியாகும் சூழலே இப்போது பெரும்பாலான குடும்பங்களில் நிலவுகிறது. அதை தடுக்கவே ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரதானமாக இருக்கிறது. அதேபோல எதிர்பாராத நேரங்களில் ஒருவர் மறைந்தால் அவரது குடும்பத்தினர் கஷ்டத்தை எதிர்கொள்ளாமல் இருக்க ஆயுள் காப்பீடு இருக்கிறது. இப்போதுதான் இது தொடர்பான விழிப்புணர்வு மக்களிடையே மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. இருப்பினும் இப்போது ஆயுள் காப்பீடு மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியம்களுக்கு 18% ஜிஎஸ்டி செலுத்தப்படுகிறது. உதாரணமாக ஆண்டு பிரீமியம் 20,000 இருந்தால் ஜிஎஸ்டியாக மட்டும் 3,600 செலுத்த வேண்டி இருக்கிறது. இதனால் மொத்த தொகை ரூபாய் 23,600 ஆகிறது. எல்லா இன்சூரன்ஸ்களுக்கும் இதே ஜிஎஸ்டி தான் என்பதால் கணிசமான தொகை ஜிஎஸ்டிக்கே போய்விடுகிறது. ஜிஎஸ்டி காரணமாக இன்சூரன்ஸ் பிரீமியம் அதிகரிப்பதாகவும் இதனால் மக்கள் ஆயுள் காப்பீடு மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கவே யோசிப்பதால் அதை குறைக்க வேண்டும் அல்லது வரி விலக்கு தர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். ஒரு வழியாக இப்போது அதில் நல்ல செய்தி வரும் என தெரிகிறது. அதாவது இன்சூரன்ஸ் பிரீமியம்களுக்கான வரியை முழுமையாக நீக்கும் திட்டம் முன்மொழியப்பட்டு உள்ளது. இதற்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒப்புதல் அளித்தால் முழு வரி விலக்கு கிடைக்கும். அதன் பிறகு நாம் இன்சூரன்ஸ் பிரீமியம் கட்டும்போது ஜிஎஸ்டி கட்ட தேவை இருக்காது. கூடுதலாக எந்த ஒரு வரியும் இருக்காது. இதன் மூலம் பாலிசிகளின் செலவு சுமார் 15% குறையக்கூடும் என வல்லுநர்கள் மதிப்பிடுகின்றனர். ஜிஎஸ்டி குழுவில் உள்ள அமைச்சரவை குழு இந்த முன்மொழிவை சமர்ப்பித்து உள்ளது. அடுத்த கட்டமாக இது ஜிஎஸ்டி கவுன்சிலில் முன்மொழியப்படும். காப்பீடு திட்டங்களை மக்கள் அதிகம் எடுக்க வேண்டும் என்பதை ஊக்குவிக்கவே இது முன்வைக்கப்பட்டு உள்ளது. மத்திய அரசு இதற்கு முழுமையாக ஆதரவாக இருக்கிறதாம். பெரும்பாலான மாநில அரசுகளும் இதற்கு ஆதரவு தெரிவித்து உள்ளன. ஆனாலும் இதனால் கணிசமான வருமான இழப்பு ஏற்படும் என்பதால் தெலுங்கானா போன்ற சில மாநிலங்கள் இதற்கு கவலை தெரிவிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2023 24 நிதியாண்டில் ஆயுள் மற்றும் சுகாதார காப்பீட்டில் இருந்து ஜிஎஸ்டி மூலம் சுமார் 8,262 கோடி வசூல் ஆனது. ஹெல்த் இன்சூரன்ஸ் புதுப்பிக்கும் நபர்களிடம் இருந்து கூடுதலாக 1,500 கோடி கிடைத்தது. எனவே ஜிஎஸ்டி விலக்கு அளிக்கப்பட்டால் சுமார் 10,000 கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் என சொல்லப்படுகிறது. அதாவது அதே நேரம் வரி விலக்கு அளிக்கப்பட்டால் அதன் முழு பலனும் மக்களுக்கு செல்கிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என சில மாநிலங்கள் வலியுறுத்துகிறது. காப்பீடு நிறுவனங்கள் இன்சூரன்ஸ் பிரீமியம்களை அதிகரித்துவிட்டால் இதன் பலன் மக்களுக்கு செல்லாது என்பதால் அதில் தெளிவு தேவை என வலியுறுத்தி இருக்கின்றார்கள். செப்டம்பர் மாதம் ஜிஎஸ்டி குழு கூட்டம் நடைபெறும் நிலையில் அதில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என தெரிகிறது. இருப்பினும் ஜிஎஸ்டி வரி நீக்க வாய்ப்புகள் மிக அதிகம் என்று சொல்லப்படுகிறது. கணிசமான தொகை மிச்சமாகும் என்பதால் அவசரம் இல்லை என்றால் ஒரு மாதம் காத்திருந்து காப்பீடு எடுக்கலாம் என்கின்றார்கள் வல்லுநர்கள். இந்த ஒரு தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.